விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர், காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மகா அவதாரம் காஞ்சி மாமுனிவர் என்று அன்போடு அழைக்கப்படும் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த உலகில் வாழ்ந்தபோது நிகழ்த்திய எண்ணற்ற மகிமைகளும் அதிசயங்களும் அவர் மறைந்த பின்னரும் தொடர்ந்து இன்றும் நிகழ்கிறது. நம்பிக்கையோடு அவரை பூஜிக்கும் பக்தர்களின் வாழ்வில் நடந்த மகிமைகள் சிலவற்றை பார்ப்போம். சென்னை பட்டினப்பாக்கம் 1995. பாக்யம், பாக்யம், என்னடி பண்ணிட்டு இருக்கிற? ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுத்து, சீக்கிரம் வாடி. என்னடி இன்னும் மதிய சாப்பாடு தயார் பண்ணலையா? பாக்யம், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? பதில் சொல்லு. ஆபீஸ்க்கு லேட் ஆகுது, சாயந்தரம் வந்து பேசிக்கிறேன். இன்னைக்கு ஒண்ணு நீங்க ஆபீஸ்க்கு போக வேண்டாம். என்னாச்சு உனக்கு? ஏன் ஆபீஸ் போக வேணாம்னு சொல்ற? என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? நாளைக்கு என்ன? என்ன யோசிக்கிறள்? நாளைக்கு பெரியவாளுக்கு குரு பூஜை பண்ணணும். நம்ம பெரியவா சித்தி அடைஞ்சு நாளையோட 1 வருஷம் ஆக போறது. ஆமா பாக்கியம், மன்னிச்சிரு. ஆபீஸ் டென்ஷன்ல மறந்தே போயிட்டேன். என்னன்னா இப்படி பேசுறள்? உங்களுக்கு ஆபீஸ் உத்தியோகம் கிடைச்சதும் பழசெல்லாம் மறந்துட்டளா என்ன? உங்களுக்கு இந்த ஆபீஸ் உத்தியோகம் கிடைச்சதே பெரியவாளோட பூர்ண ஆசீர்வாதத்துலதான். நான் எதுவுமே மறக்கலடி, ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்துட்டேன். அதுக்கு போய் என்ன இப்படி கரிச்சு கொட்டுறேடி? அப்படி இல்லன்னா நாம ஒரு காலத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அப்போ உங்களுக்கும் வேலை இருக்காது, சாப்பாட்டுக்கும் தங்கறதுக்கும் வழி இல்லாம எப்படி தவிச்சுட்டு இருந்தோம். ஆனா இப்போ வசதி வாய்ப்போட எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நம்ம பிள்ளைகளை அமெரிக்காலையும் சிங்கப்பூர்லயும் கட்டி கொடுத்துட்டோம். இதெல்லாம் எப்படி வந்தது? எல்லாம் பெரியவா போட்ட பிக்ஷைதான். நாம அதுக்கு நன்றி கடனா என்ன செய்ய போறோம்? பெரியவாளுக்கு நன்றி கடனா நாம என்னடி செய்ய முடியும்? இந்த பிறவியும் நாம வாழ்ற வாழ்க்கையும் அவரோட ஆசீர்வாதம் தான். அவருக்கு நாம என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் அது பெரியவா நமக்கு செஞ்ச உதவிக்கு ஈடாகாது. என் மனசு கேட்கலன்னா இந்த குரு பூஜைய நம்ம மனுஷாலாம் கூப்பிட்டு இந்த ஊரே வியக்கிற மாதிரி ஓஹோன்னு நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். பாக்கியம், என்னடி இது? நம்ம கடைசி காலத்துல காசி யாத்திரைக்காக போறதுக்காக சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னியே, அந்த பணம் தானே? 1000 மைல் கடந்து காசியில புண்ணியத்தை தேடுறத விட ஒரே ஒரு நிமிஷம் பெரியவாளை நினைச்சுண்டு அவர் ஆத்மார்த்தமா வேண்டிண்டாலே போதும்னா 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் சேரும். அதெல்லாம் சரிதாண்டி, ஆனா நீ ஆசைப்படுற மாதிரி பெரியவாளுக்கு குரு பூஜை நடத்துறதுக்கு இந்த பணம் போதாதுடி, இன்னும் நிறைய தேவைப்படும். எனக்கு தெரியும்னா அதுக்கு தான் நம்ம குருமூர்த்தியை வர சொல்லியிருக்கேன். குருமூர்த்தியா? அவங்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கோ என்னமோ. மாமி, மாமி, வாப்பா, தோ குருமூர்த்தியே வந்துட்டானே. உட்காரு தம்பி, உட்காரு. என்ன மாமி ரொம்ப அவசரமா வர சொன்னேன்? அது ஒண்ணும் இல்லடா அம்பி, நாளைக்கு நம்ம மகா பெரியவாளுக்கு குரு பூஜை. நோக்கு தெரியுமோ இல்லையோ? என்ன மாமி இப்படி கேக்குறேன்? பெரியவா ஆசீர்வாதத்துலதான் நானும் என் குடும்பமும் சேமமா இருக்கோம். நாளைக்கு கூட நானும் என் ஆத்துக்காரியும் பெரியவாவோட சன்னதிக்கு போய் பாத்துட்டு வரலான்னு இருக்கோம். வேணா நீங்களும் மாமாவும் என் கூட வாங்கல, சேர்ந்து போயிட்டு வரலாம். நிச்சயமா வரும்பா. அதுக்கு முன்னாடி என்ன மாமி, என்னாச்சு? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? தயங்காம சொல்லுங்க. இல்ல, பெரியவாளோட குரு பூஜை அன்னைக்கு பெரியவாளுக்கு மணிமண்டபம் கட்டி ரொம்ப சிறப்பா நடத்தணும்னு ஆசைப்படுறேன். ரொம்ப நல்ல விஷயம் தானே மாமி, இதுக்கு ஏன் இப்படி தயங்குறேன்? அது இல்லடா, ஆனா அதுக்கு தேவையான பணம் எங்கண்ட கம்மியா இருக்கு. அதனால என்ன மாமி, என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதையும் தரேன். என்ன பெரியவாவோட ஆசீர்வாதத்துலதான் ஊர்ல இருக்கிற மனுஷாலாம் சேமமா இருக்கா. அவகிட்டையும் போய் விஷயத்த சொல்லி நன்கொடை கேட்போம். நிச்சயமா எல்லாரும் தருவா. அப்போ நோக்கு தெரிஞ்ச வாழ்க்கை என்ன ஐஷன் போறியாப்பா? நிச்சயமா மாமி, இப்பவே புறப்படுங்க, போலாம். அப்பா பரமேஸ்வரா, ரொம்ப சந்தோஷம். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க
உட்காருங்கோ. ஆ உட்காருங்கோ. ஆ. எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கேள். அப்படி என்ன விசேஷம்? ஒன்றும் இல்லை ஓய், எல்லாம் நல்ல காரியம்தான். நோக்கே தெரியும், நம்ம பெரியவாளுக்கு அடுத்த மாதம் குரு பூஜை வருது. அதை சேமமாக பண்ணிடலாம்னு நாங்களாம் முடிவெடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெரியவாளுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டலாம்னு முடிவெடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம அக்ரகாரத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். என்ன எப்படி பேசுறேள்? பெரியவாவோட அனுகிரகத்தால தான் இப்பெல்லாம் நம்ம நன்னா இருக்கோம். நம்ம பெரியவாவுக்கு இது கூட செய்யலன்னா நாம இந்த லோகத்துல மனுஷாலா பிறந்ததுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். நன்னா சொன்னேன் ஓய். பெரியவா வாழ்ந்த காலத்துல நாம எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தது பெரிய பாக்கியம் ஓய். நம்ம பெரியவாளுக்கு நாம தானே எல்லாம் செய்யணும். சரி, அக்ரஹாரத்துல இருக்கிற மத்தவாள்கிட்ட இதை பத்தி பேசிட்டேலா? இல்லை ஓய், இனிமே தான் பேசணும். இந்த நல்ல காரியத்தை யார் வேணான்னு சொல்ல போறா? நானும் நேக்கு தெரிஞ்சவாகிட்ட இதை பத்தி பேசுறேன். என்னால முடிஞ்ச கைங்கரியத்தை கண்டிப்பா நான் செய்யறேன். இது நேக்கு கிடைச்ச மகாபாக்கியம். தெரிங்கோ. இந்தாங்கோ என்னால முடிஞ்ச கைங்கரியம். நானும் நேக்கு தெரிஞ்சவாள்கிட்ட இதை பத்தி சொல்றேன். என்ன மாமி, நீங்க நடத்தணும்னு ஆசைப்பட்ட பெரியவாவோட குரு பூஜைக்கு இந்த பணம் போதுமா? போதும் டாம்பி, போதும். இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. நீ இப்படி ஒரு உதவி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன மாமி இப்படி திடுதிப்புன்னு சொல்றேன்? இந்த அக்ரகாரத்துல இருக்கிறவாள்லாம் பெரியவாவோட அனுகிரகத்தால தான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கா. நம்ம பெரியவாவுக்காக ஆசைப்பட்டு ஒரு காரியம் பண்ண போறோம். அதுக்கு இல்லைன்னு சொல்லுவாளா என்ன? நீங்க ஆசைப்பட்ட அளவுக்கு பணம் சேர்ந்துடுதா? எவ்வளவு இருக்கு? அது நாம எதிர்பார்த்ததை விட அதிகமாவே சேர்ந்துடுத்துப்பா. எப்படியும் 1 லட்சம் பணம், 20 பவுன் நகை இருக்கும். நாளைக்கு பெரியவாளோட குரு பூஜையை சிறப்பா நடத்திடலாம். ரொம்ப சந்தோஷம் மாமி. ஆனா அதுக்கு முன்னாடி நேரா காஞ்சிபுரம் போய் பெரியவா சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். என்ன சொல்றீள்? நிச்சயமாப்பா, நானும் மாமாவும் கண்டிப்பா வந்துடுறோம். ஆத்துக்காரி வராளோ? என் ஆத்துக்காரி மட்டும் இல்ல மாமி, இந்த அக்ரஹாரமே வர்றது. பெரியவா சன்னதியை தரிசனம் பண்ண போறோம்னு சொன்னதும் அக்ரஹாரத்துல இருக்கிற எல்லாரும் நாங்களும் வரோம்னு அடம்பிடிக்க ஆரம்பிச்சிட்டா. அப்படியா? ஆமா மாமி, அதான் நம்ம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வேன் சொல்லியிருக்கேன். ராத்திரி 9 மணிக்கெல்லாம் புறப்பட்டுலாம். அப்பதான் நேரத்துக்கு போய் சேர முடியும். நிச்சயமா அம்பி, நாங்க தயாரா இருப்போம். அப்ப நான் புறப்படுறேன் மாமி. பணத்தை பத்திரமா வச்சுங்கோ. 9 மணிக்கு தயாரா இருங்கோ, மறந்துடாதே. வர மாமி. போயிட்டு வா. शंकर जय जय शंकर. உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரினாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா ஸ்டார் விஜய்னர். காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா கந்தா இவ்வளவு வேகமா வர? என்ன விஷயம்? டேய், என்னடா இப்படி மூச்சு வாங்குற? எங்கேயா திருட போன போது மாட்டி தர்மடி வாங்கிட்டு வரியா என்ன? இல்லடா. அப்புறம் என்னதான்டா விஷயம்? ஏன் இப்படி விறுவிறுக்கு ஓடி வர்ற? ஒரு முக்கியமான தகவல் கொண்டு வந்திருக்கேன். எல்லாரும் தயாரா இருங்க. இன்னைக்கு ராத்திரி நமக்கு ஒரு சரியான வேட்டை இருக்கு. என்னடா பொடி வச்சு பேசுறா? சொல்ல வந்த விஷயத்த சீக்கிரமா சொல்லு. நம்ம அக்ரஹாரத்துல இன்னைக்கு எல்லாரும் குடும்பமா சேர்ந்து இன்னைக்கு ராத்திரி காஞ்சிபுரம் போறாங்க. அக்ரஹாரமே இன்னைக்கு காலியா தான் இருக்கும். இன்னைக்கு மட்டும் அக்ரஹாரம் போனோம்னா கை நிறைய காசு பார்க்கலாம். அப்படியா? டேய், இவன் சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுடா. எப்படிதான் 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ வெளியூர் போயிருக்காங்கன்னு அங்க போய் திருடலான்னு சொன்னான். ஆனா அங்க போய் பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமே கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கு. கடைசியில மாட்டி ஜெயிலுக்கு போய் களி தின்னதாண்டா மிச்சம். ஐயோ, இந்த தடவை அப்படி நடக்காதடா. நான் உறுதியா சொல்றேன், அந்த அக்ரஹாரத்தில் இருக்கிற எல்லாரும் நிச்சயமா இன்னைக்கு ராத்திரி காஞ்சிபுரம் கிளம்புறாங்க. என்னடா இப்படி பாக்குறீங்க? நான் சொன்னதெல்லாம் சத்தியமா உண்மைடா. என்ன நம்புங்கடா. சரிடா,
நீ சொல்றதெல்லாம் உண்மைதானு வச்சுக்குவோம். ஆனா இந்த காலத்துல யாரா பணத்தை வீட்டில் வச்சிருக்கா? எல்லாரும் சம்பாரிச்சு பேங்க்ல போட்டுறாங்கடா. கஷ்டப்பட்டு போய் ஏமாந்து போயிட்டோன்னா அதான் யோசிக்கிறேன். இல்லடா, நான் என் கண்ணால பார்த்தேன். கட்டுக்கட்டா பணமும் 12 சவர நகையும் வச்சிருந்தாங்கடா. எப்படியும் அதனோட மதிப்பு 1.5 லட்ச ரூபா இருக்கும்டா. அதை மட்டும் நம்ம கொள்ளையடிச்சிட்டோம்னா இந்த ஜென்மத்தில் நமக்கு பிரச்சனையே இருக்காதுடா. சந்தோஷமா அப்படியே ராஜா மாதிரி வாழலாம்டா. சரி சரி, ரொம்ப கனவு காணாத. அந்த பணத்தையும் நகையும் எந்த வீட்டில் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாதுல்ல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீட்டையும் உடச்சு தேடும்போது கண்டிப்பா மாட்டிக்கும் நம்ம. அந்த கவலையெல்லாம் உனக்கு வேணாம். அந்த பணத்தையும் நகையும் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை பார்க்குற நம்ம தியாகராஜா வீட்டில் தான் வச்சுருக்காங்க. அந்த வீட்டை தான் நான் பார்த்து வச்சுருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் வராது. சரி, ராத்திரி 11 மணிக்கு சரியா அரச மரத்தடிக்கு வந்துருங்க. இன்னைக்கு அந்த வீட்டுக்கும் பணத்துக்கும் பூஜை போட்டுடலாம். சரிடா. என்ன பாக்கியம், புறப்பட்டியா? குருமூர்த்தி வந்துட போறான், சீக்கிரம். தோ எடுத்து வச்சுட்டு இருக்கேன். தோ ஆயிடுத்துண்ணா. என்ன மாமி, இன்னும் நீங்க புறப்படலையா? தோ பரப்பிட்டாச்சுடா அம்பி. நீங்க எல்லாரும் தயாரா? தயார் மாமி. எங்க மத்தவாள்லாம்? நாங்க எல்லாம் புறப்பட்டோம். வேன்ல உட்காந்துட்டு இருக்கா மாமி. வாங்க நாமளும் புறப்படலாம். வாங்க மாமா. மாமி, நம்ம சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் கையோட எடுத்துன்னு தானே வரேல்? அதை எதுக்குடா அம்பி இப்ப எடுத்துன்னு வரணும்? அது இங்கேயே இருக்கட்டுமே. ஐயோ, ஏன் மாமி எல்லாத்தையும் இங்க வச்சுட்டு வரேல்? வேண்டாம் மாமி. ஏன்பா, இங்க வைக்கிறதுனால என்ன பிரச்சனை? என்ன மாமி எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறேல்? நம்ம ஊர்ல திருட்டு பயம் ஜாஸ்தி ஆயிட்டோம்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? என்னடா அம்பி சொல்ற? ஆமா மாமி, முந்தின நாள் கூட நம்ம வைத்தீஸ்வரன் நகத்துல 20 பவுன் நகை திருடு போயிடுது. ஆமா மாமி, அதனாலதான் தயவு செஞ்சு சொல்றேன், அந்த பணத்தெல்லாம் நீங்க உங்க கையோட எடுத்துட்டு வந்துருங்க. நம்ம கண் பார்வையிலே வச்சுக்கலாம். என்ன மாமி இப்படி யோசிக்கிறேல்? கையோட எடுத்துட்டு வாங்க, போலாம். மாமா, என்ன பார்த்துட்டே இருக்கேள், சொல்லுங்க. ஆமாண்டி பாக்கியம், குரு சொல்றது சரியாதான் படுறது. பேசாம நாமளே எடுத்துட்டு போயிடலாமே. இல்லண்ணா, நேக்கு என்னமோ இதை எடுத்துன்னு போறது தப்புன்னு படுறது. என்னடி சொல்ற? ஆமாண்ணா, நாம இந்த ராத்திரியில பேர் தெரியாத வழியில எல்லாம் பிரயாணம் பண்ண போறோம். வழியில என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, நேக்கு அதை நினைச்சாதானே பயமா இருக்கு. எதுக்கு வீண் வம்பு? பேசாம எல்லாத்தையும் நம்ம ஆத்துலயே வச்சுட்டு போயிடலாம்னா. நேக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல, குரு தான் பயப்படுறான். நேக்கு ஒன்னும் பயம் இல்ல மாமா. மாமி இவ்வளவு தூரம் சொல்றா, அதுக்கப்புறம் என்ன? மாமி, இதை உங்க ஆத்துலயே வச்சுக்கோங்க. ரொம்ப பாதுகாப்பா பத்திரமா வச்சுட்டு வாங்க, அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இருங்க. பெரியவா, நீங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கணும். வாங்கோ போலாம். வாங்கோ. ஜாக்கிரதை, பார்த்து போங்கடா. ஏய், கதவை சாத்து. வாடா வாடா. டேய், ஒரு இடத்தையும் விடக்கூடாது, நல்லா தேடணும்டா. டேய், பாத்துடா, மெதுவா. நீ உள்ள போய் தேடுப்போ. சரிடா. டேய், நீ அந்த பக்கம் போய் பாரு, நான் இதுல பாக்குறேன். டேய், ஒண்ணுமே காணமேடா. அதுல எதுவும் இருக்கா? ஒன்னும் இல்ல செல்வா, அதுலதான் இருக்கா கீழே? எங்கேயுமே காணாண்டா. நல்லா தேடி பாரு. எங்கேயும் இல்ல. எங்க இருக்குன்னு தெரியலையே. டேய், ஏதாவது கிடைச்சதா? ஒன்னும் இல்லடா உள்ள. டேய், பீரோல ஒழுங்கா பாத்தியா? நல்லா பாத்துட்டேன்டா, ஒண்ணுமே இல்லடா. டேய், சேர் கடையெல்லாம் போய் பாத்துட்டு வாடா. நான் போடா, எல்லா செக் இடத்துலயும் பண்ணுடா. பார்த்தேன். இங்க பாத்தீங்களா? எல்லா இடமும் தேடிட்டோம், ஒன்னும் கிடைக்கல. இருக்கும்டா. டேய், பாரா செல்வா, அதான் இவனெல்லாம் நம்பி வரக்கூடாதுன்னு சொன்னேன். அக்ரகாரத்துல எல்லாரும் வெளியூர் போயிட்டாங்க, பணம் நகையெல்லாம் திருடிக்கலான்னு சொல்லி ராஜ வாழ்க்கை வாழலான்னு சொன்னான்டா. இவனை நம்பி வந்ததுக்கு பாத்தியாடா? இந்த வீட்ல தான் என் கண்ணால பார்த்தேன்டா. அப்புறம் எங்கடா போச்சு? அதான்டா எனக்கும் தெரியல. வேற எங்கேயாவது போய் மாட்டி அடி வாங்கி ஜெயிலுக்காவது போய் களியாத்துட்டு இருக்கலாம்டா. இவனை நம்பி வந்ததுக்கு சோத்துக்கே வழி எல்லாம் பண்ணிட்டான்டா. டேய், டேய், போடா. பேசாதடா, பேசாதங்கிறல. டேய், நான் என் கண்ணால பார்த்தேன்டா, சத்தியம் இந்த வீட்ல தான்டா இருந்துச்சு. அப்புறம் எங்கடா பணத்தை காணோம்? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. டேய், ஒரு நிமிஷம் இருடா. டேய், என்னடா பண்றா? டேய் இருடா. டேய், என்னடா அது? இருடா, கம்முன்னு இருடா. இருங்கடா.
பணம்டா. டேய் பணம்டா. டேய் பணம்டா செயின் பணம்டா. பாருங்கடா டேய் நான் தான் சொன்னேன்ல கேட்டிங்களாடா என்னடா நீ ச்சே அவளை போய் எவ்வளவு சந்தேகம் பணம் பண்றா அப்போவே சொன்னேன்லடா நமக்கு இது போதும்டா. டேய் மன்னிச்சிடுறா கண்ணா என்ன மன்னிச்சிடுறா. டேய் மன்னிச்சிடுறா என்ன. டேய் சரி வாங்க வாங்க பேசுறதுக்கு நேரம் இல்ல சீக்கிரமா கிளம்பிடலாம். ஆமாடா வா வா வா. டேய் என்னடா சேர் ஆடுது. என்னடா இது? ஒன்னும் புரியலடா. ஏய் ஏதாவது காத்தா இருக்கும்டா. சரி வாங்க சீக்கிரம் சரி, போயிடலாம் வாங்க, போயிடலாம். என்னடா டொக்கு டொக்குன்னு சத்தம் கேக்குது. டேய் உள்ள யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லடா நான் தான் போயிட்டு டேய், வந்தேன். நல்லா பாத்தியாடா? நல்லா பார்த்தேன்டா யாருமே இல்லடா. அப்புறம் எப்படிடா சத்தம் கேக்குது? இல்லடா சரி வாங்க போய் பாப்போம். ஏய் மெதுவாடா. சரி சரி டேய், வாடா. போ. டேய் மெதுவாடா மெதுவா. டேய் பார்த்து மெதுவாடா. டேய் சத்தம் போடாதீங்க. ம். டேய் பார்த்து வாங்கடா. என்னடா சத்தம் கேக்குது? டேய் போட்டாளா இருக்கிறாரு அவருடா. டேய் ஆமாடா கண்ணா அவரே தான்டா. கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு போங்கோடா. கையில் இருக்கிற பணத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு போங்கோடான்னு சொல்கிறேனோ இல்லையோ. கையில் உள்ள பணத்தை எல்லாம் கீழே போட்டுட்டு போங்கோடா சொல்கிறேனோ இல்லையோ. உங்கள் விஜய் லண்டன் மாநகர் O2 அரீனாவில் ஏப்ரல் 20 அன்று அரங்கேற்ற போகும் பிரம்மாண்ட நட்சத்திர கலை விழா. ஸ்டார் விஜய்னர் உங்கள் அபிமான வெள்ளித்திரை நட்சத்திரங்களான சிவகார்த்திகேயன், அனிருத் இவர்களுடன் பிரபல பின்னணி பாடகர்கள் மனோ, மேலும் உங்கள் மனம் கவர்ந்த விஜய் டிவி நட்சத்திரங்கள் பங்கு பெறும் கோலாகல நட்சத்திர திருவிழா. ஸ்டார் விஜய்னர் காத்திருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னன்னா எல்லாம் இப்படி அலங்கோலமா இருக்கு? பகவானே பதறாத. இவாளெல்லாம் பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியுறது. திருட வந்தவா ஏன்னா அப்படி மயங்கி கிடக்குறா? தெரியல, நீ போய் ஜலம் கொண்டு வா. சரிண்ணா. ஐயோ பகவானே. நல்லா தெளி. ஐயா தெரியாம பண்ணிட்டோங்க எங்களை மன்னிச்சிருங்கய்யா. பாவிகளா, வீட்ல என்னடா பண்றீங்க? ஐயா எங்களை மன்னிச்சிருங்கய்யா. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டோயா. தெரியாம பண்ணிட்டோயா. எங்களை விட்டுருங்கய்யா. இனிமே பண்ண மாட்டோயா. அது இருக்கட்டும். நீங்கெல்லாம் யாரு? எதுக்கு வந்தேள்? ஏன் வந்தேள்? அத முதல்ல சொல்லுங்க. உங்க வீட்டுல திருடதாமா வந்தோம். அட பாவிகளா, திருட வந்தீங்களா? இப்பவே போலீஸ கூப்பிடுறேன். பகவானே, என்ன கால்ல இது? விழுகாதீங்க. எந்திரிங்க. கால்ல விழுகாதீங்க. மன்னிச்சிருங்கய்யா எங்களை கால்ல விழுகாதீங்கடா. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு கால்ல விழுகுறீங்களே, வெக்கமா இல்ல? தப்புதாயா தப்புதான். நாங்க செஞ்ச தப்புக்கு நேத்து ராத்திரியே பெரியவர் தண்டனை கொடுத்துட்டாருயா. இனிமே நீங்க வேற தண்டனை கொடுத்தீங்கன்னா எங்களால தாய்க்க முடியாதுங்கய்யா. மன்னிச்சிருங்கய்யா. என்ன சொல்ற நீ? பெரியவரா யாரு? என்ன நடந்தது? தெளிவா சொல்லு. நேத்து நாங்க பணத்தை எடுத்துட்டு திரும்பும்போது ஒரு பெரியவர் வந்து கம்ப வச்சுக்கிட்டு எங்களை விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நாங்க அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியலமா. எங்களை விட்டுருங்க. இருக்க முடியாதே. இங்க யாருமே கிடையாதே. நாங்க கதவை பூட்டிட்டு தானே போனோம். எங்க ஆத்துல வேற யாருமே கிடையாது. இல்லம்மா, அந்த படத்துல இருக்காரு அவரே தான்மா, அவரே தான். அந்த பெரியவர் தான் எங்களை மிரட்டினாரு. நாங்க இந்த பணத்தை எடுத்தப்போ குச்சியை வச்சு எங்களை மிரட்டினாருமா. பெரியவர் எங்களை மன்னிச்சிருங்க அம்மா. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்க ஐயா. நீங்களும் என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்களும் மன்னிச்சிருங்கம்மா. பெரியவா, நாங்க வேண்டின்ற மாதிரியே எங்க வாழ்நாள் ஆசையை காப்பாத்தி தந்துட்டேன். ரொம்ப நன்றி பெரியவா, ரொம்ப நன்றி. சங்கரா சங்கரா சங்கர ஜய ஜய சங்கர.